ஸோ பைக் ரெண்ட் எடுத்தாச்சுங்க. ஸோ கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, ஏறுதான்னு பார்ப்போம். ஸோ செம்ம மலையில் மாட்டிக்கிட்டோங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டோம் எப்படியோ. வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் கொடைக்கானல் தாங்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பைக் ரெண்ட் எடுக்க போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் போக போகிறோம். 2 நாள் ஸ்டேங்க ரூமில். ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குறைச்சி தான் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ரோக்கி. சேனலில் vlog, ட்ராவல், ஃபுட் இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸில் போடுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? சேரன் டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டவர் இருக்குங்க. ஸோ அங்கே தாங்க ரெண்ட் எடுக்க போகிறோம். என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் நேம் ரிலாக்ஸ் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. ஸோ உள்ளே போகணுன்னு அப்படின்னா ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை ஃபில் பண்ணிருக்காரு. ஆன்லைனில் புக் பண்ண முடியுங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதோட ஆன்லைன் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். எக்ஸாக்டாக எங்கே இருக்குது இந்த கடை அப்படின்னா, பாலாஜி கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க சேரன் டவருக்கு. அங்கே தான் ரிலாக்ஸ். வண்டி கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பார்த்துலாம் ஏறுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய இதுதான் கொடைக்கானலுக்கு. ஒரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்கடத்துலேயே 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டோங்க. ஸோ மொத்தமாக பெட்ரோல் செலவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 27,097 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக டைம் 11:30 ஆச்சு. உடுமலைப்பேட்டை வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்பொழுதைக்கு 70 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கேருந்து வந்திருக்கோம். 74 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. இப்போ தாங்க மலை அடிவாரத்தையே ரீச் பண்ணுறோம். ஸோ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போவே இன்னும் 1 மணி நேரம் ஆகும் மலை ஏற அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 4 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ ஏற ஆரம்பிக்கலாமா? செம மலைங்க, சரியான மலையில் மாட்டிக்கிட்டோம். டூ வீலருக்குலாம் எந்த டோக்கனும் இல்லை, காருக்கு மட்டும் வாங்குறாங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் நின்னா பரவாயில்ல மலை. நம்ம புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இல்லைங்க. ஒரு வீடு மாதிரி. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதாமா. நீங்கள் சாப்பிட்டாச்சா? நாங்கள் இப்போ தான் சார் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க. அப்படியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? சாப்பிட அதில் தான் எல்லாம் கேஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜஸ்ட்டு செக் அவுட் ஆனாங்க. உங்களுக்காக தான் அவசரமாக ஃப்ரீ பண்ணிட்டு.
இப்போ ட்ரெஸ் மாத்திரமா ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. மேட்டை போட்டு விட்ருங்க. ஆமாம் மேட்டை போட்டு விடலாம். இந்த ரூமு இந்த ரூமு செம்மையாக இருக்குங்க ரூமு. ஸோ இதுவும் நமக்கு தான். இது வந்து பாத்ரூம். இதில் பூர் சாவி 2 இருக்குது. மெயின் சாவியும் கொடுத்துறேன். நீங்கள் மெயின் சாவி கூட்டிகிட்டு போங்க. சரி. கேட்டை மட்டும் சும்மா சாத்துங்க. நைட்டு வேணா பிடிச்சிக்கலாம். சப்போஸ் கெஸ்ட்டு வந்தால் நாங்கள் அந்த சைடு ரூம் போடுவோம். அந்த சைடு வழி இருக்குது. இல்லாட்டினா போட மாட்டோம். சரி, ஓகே. சரியா? சரி. கீசர் சுவிட்ச் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ கேம்ப் ஃபயர் சொல்லி கூப்பிட்டு என்னன்னு கேட்டு சொன்னீங்கன்னா விரவை எடுத்துருவோம். நான் எடுத்துகிட்டு வரணுமா? விரவை எடுத்துருவோம். 2 நாளைக்கா 1 நாளைக்கா இது வந்து நீங்கள் சும்மா எடுத்து சாத்திக்கலாம். பின்னாடி பட்டன் நமக்கு வேணாம். நமக்கு தான் லாக் ஆகிடும். ஆமாம். இது மெயின் டோர் சாவி தானே, நீங்கள் வச்சுக்க. ஸோ டக்குன்னு இருட்டாயிடுச்சுங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஃபயர் கேம்ப் கிட்டே உட்காந்துட்டு வானமே இடிஞ்சாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயாச்சுங்க. ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நமக்காக ஒரு கெஸ்ட் வந்துருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு குட் மார்னிங்கை போட்டுட்டு அப்படியே ஒரு 7 மணிக்கு வாக் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிரில் அப்படியே நடக்க ஆரம்பித்தோங்க. ஸோ நைட்டெல்லாம் செம்ம குளிராக இருந்துச்சுங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த பெட்டும் பிளாங்கெட்டும் சார் குளிருக்கு செம்ம தூக்கங்க. அந்த பக்கம்லாம் வெறும் காலி இடம் தான் இருக்குது. பில்டிங் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பழைய காலத்து பில்டிங் தான், இருந்தாலும் மெயின்டைன் நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 14 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூம் தான் எல்லாமே. ஸோ இது வந்து பாத்ரூமு. 2 பேர் இல்லை 3 பேர் வந்தால் வந்து இங்கே ரூம்ஸ் இருக்குது அதுக்கு. இதுக்கு எவ்வளோ ரெண்ட்டுன்னு தெரில. நாங்கள் வந்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா பர் ஹெட் வந்து 1000 ஆச்சு 2 நாளைக்கு. சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு மண்டே மார்னிங் கிளம்புற மாதிரி.
பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே கிடச்ச வியூ தாங்க அது. ஃபைனலாக அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி ரூமுக்கெலாம் எவ்வளோ நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லிட்டேன். ரெண்ட்டுக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்து மண்டே ஈவினிங் வந்து பைக் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பைக்குக்கு வந்து 1900 அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வெப்சைட்டோட லிங்க் ரிலாக்ஸ் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தாங்க. அடுத்த முக்கியமான விஷயங்க ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்டு அங்கே இல்லைங்க. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ரேண்டமாக ஒரு ஹோட்டலுக்குள்ளே பூந்துட்டோம், கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பட் ஆனால் வந்து ஃபுட்டு எதுவும் நல்லா இல்லைங்க. அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து சொல்கிறாங்க இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடியே கேட்டுட்டு வந்துக்கோங்க எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து சாப்பாடு நல்லா இருக்குங்க. ஸோ மிச்சபடி வந்து நிறைய ஹோட்டல்ஸில் வந்து மோஸ்ட்டாக நல்லா இல்லை. ஸோ செகண்ட் டே நாங்கள் அப்படியே வந்து ஹோட்டலில் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா வந்து அங்கேயே சொல்லிட்டோம், அங்கேயே வந்து செஞ்சு தருவாங்க ரூம்லேயே. ஸோ அங்கே இருந்துச்சுங்க சீரியஸாக ஃபுட் நல்லா இருந்துச்சு. அது போக நீங்கள் கிரில்லு அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா வந்து மசாலாலாம் போட்டு தருவாங்க. நீங்கள் வந்து ஃபயர் கேம்ப் மூட்டி அங்கேயே வந்து நீங்கள் கிரில் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபயர் கேம்புக்கும் காஸ்ட்டு தான், அது நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே 1000 வருதுங்க ஒரு நாளைக்கு. 1000 ஃபயர் கேம்புக்கு வந்து 1000 ப்ளஸ் வந்து 2 நாளுங்கிறப்போ 2000 விழுகுது. ஸோ ஓவராலாக பட்ஜெட் பர் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை 4000 அரௌண்ட் வந்துச்சுங்க ஈச்சு. ஸோ வந்து நல்ல ரூமு, ஃபுட்டு, ஸோ ட்ராவலிங் இது எல்லாமே சேர்ந்து வந்து 4000 விழுந்துச்சு. ஸோ இங்கேருந்து வந்து 170 கிலோமீட்டர்ஸ் ஆச்சுங்க. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500க்கு இங்கே பெட்ரோல் அடித்தோங்க கோயம்புத்தூரில். ஸோ மலை ஏறுறதுக்கு முன்னாடி வந்து 450க்கு இன்னொரு தடவை அடித்தோம். ஸோ மொத்தமாக வந்து 950 அடிச்சிருந்தோம். அப்புறம் மேலேருந்து கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா 550 தாங்க மொத்தமாகவே ஆச்சு. ஸோ அங்கே அரௌண்ட் ஒரு 20 to 30 கிலோமீட்டர் சுற்றி இருப்போம் எப்படி பார்த்துருந்தாலும். ஸோ மொத்தமாக பெட்ரோலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 to 600 வந்து பெட்ரோலில் வந்து 2 பேத்துக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அரௌண்ட் 400 ஆச்சு. ரூமோட நம்பர்லாம் வந்து நான் கீழே கொடுக்குறேங்க. ஸோ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பிளேஸ் தெரிஞ்சிருந்தாலும் பிளேஸ் நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே போய் வீடியோ எடுத்து போகிறோம். Until it's bye from Roki and behind the camera Nitish.